Here comes the Word. Now, what happened? As soon as he walked into the face of Jesus, John said, I have need to be baptized of thee. Why comest thou to me? Jesus said, suffer it to be so. For thus it is becoming to us, behooveth us, to fulfill all righteousness. இங்கே வார்த்தை வருகிறது. இப்பொழுது என்ன சம்பவித்தது? அவர் இயேசுவின் முகத்திற்கு நேராக நடந்து சென்றவுடனே, யோவான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு, இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா ரீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக அமைகிறது, நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். John being the prophet, him being the word, he was the sacrifice, and he was fixing to enter his earthly ministry, and the sacrifice had to be washed before it was presented. யோவான் தீர்க்கதரிசியாய் இருந்தான், அவர் வார்த்தையாய் இருக்கிறார், அவர் பலியாய் இருந்தார், அவர் தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தார். பலியானது அது செலுத்தப்படுவதற்கு முன்னர் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. John baptized him because he knows suffer that to be so, for thus it's becoming to us to fulfill all righteousness. The sacrifice had to be washed before presented. And so John baptized, well, not Jesus baptizing John, John baptized Jesus. Suffer it to be so. யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்னர் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. எனவே யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அது இயேசு யோவானுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததா இருக்கவில்லை, யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்பொழுது இடங்கொடு. was Abraham, and he had the word of the Lord. The word of the Lord come to him. He was the prophet. And now here comes the word. He called him Abraham, not Abram. கவனியுங்கள், இங்கே ஆபிரகாம் இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தை உடையவனாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திற்கு வந்தது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்தான். இப்பொழுது இங்கே வார்த்தை வருகிறது. அவர் அவனை ஆபிரகாம் என்று அழைத்தார், ஆபிராம் என்று அழைக்கவில்லை. A few days before that, his name was Abram. Now it's Abraham. His wife is Sarah. Now it's Sarah. Not S-A-R-A, S-A-R-A-H. Not A-B-R-A-H-A-M. A-B-R-A-M, but A-B-R-A-H-A-M. Abraham. அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அவனுடைய பெயர் ஆபிராம், ஆபிராம் என்பதாய் இருந்தது. இப்பொழுது அது ஆபிரகாம் என்பதாய் உள்ளது. அவனுடைய மனைவி சாரா என்பதாய் இருந்தது. இப்பொழுதோ அது சாராள் என்பதாகும். சாராய் என்றல்ல, சாராள். ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம், ஆபிரகாம். And this man identified himself when he said Abraham. Amen. Oh my. Abraham said Elohim. There's the word and the prophet together. Both characters identified. அவரோ ஆபிரகாமே என்று அழைத்த போது இந்த மனிதன் தன்னை அடையாளம் காட்டினார். ஓஹோ, என்னே, ஆபிரகாம் எலோஹிம் என்றான். வார்த்தையும் தீர்க்கதரிசியும் ஒன்று சேர்ந்து இரண்டுமே விசேஷ குணங்களை அடையாளம் காட்டினர். Elohim. He said, where is your wife? Sarah. Said she's in the tent behind you. And then the miracle was done. Elohim. Abraham called him the all-sufficient, almighty, omnipotent God. எலோஹிம். அவர் உன் மனைவி சாராள் எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், அவள் உமக்கு பின்னே உள்ள குடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அற்புதம் செய்து காட்டப்பட்டது. எலோஹிம். ஆபிரகாம் அவரை எல்லாவற்றுக்கும் போதுமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை படைத்த தேவன் என்று அழைத்தான். Jesus said when he was on earth, he did the same thing that Elohim did. That identified his characteristic as being God. இயேசு கூறினார், அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் எலோஹிம் செய்த அதே காரியத்தை செய்தார். அது தேவனாய் இருக்கிற அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது. And he said before, in the last days, just at the coming of the Son of Man, when he's being revealed, this setting will take place again like it was at Sodom. Elohim among his people. Almighty God. That's what the scripture says. Yes, that's right. Elohim among the people. அவர் கடைசி நாட்களில் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்பாக அவர் வெளிப்படும் போது இந்த காரியம் சோதோமில் இருந்தது போலவே இந்த காட்சி அமைப்பு மீண்டும் சம்பவிக்கும் என்றார். எலோஹிம் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அதைத்தான் வேதம் கூறுகிறது. எலோஹிம் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறாரே. For 40 years
He's been baptized us with the Holy Ghost. Elohim, God. And the church, look, Abraham seen one sign, another calling, a sign, a calling, a calling, a sign, waiting for that promised son. எலோஹிம், தேவன். அவர் 40 வருடங்களாக நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறாரே. பாருங்கள், ஆபிரகாம் ஒரு அடையாளத்தை கண்டான். மற்றொரு அழைப்பு, ஒரு அடையாளம், ஒரு அழைப்பு, ஒரு அழைப்பு, ஒரு அடையாளம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காக காத்திருந்தான். But the last sign that he saw, the last appearing, the last visit of God before the promised son arrived on the scene was Elohim in human flesh. Amen. Then the promised son come. ஆனால் அவன் கண்ட கடைசி அடையாளம், கடைசி பிரசன்னமாகுதல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வந்தடையும் முன் கடைசியான தேவனுடைய விஜயத்தில் ஏலோகிம் மாம்ச சரீரத்தில் இருந்தார். அதன் பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார். And Abraham's seed is waiting for the promised son, Jesus Christ. And they've seen signs of pouring out of the Holy Ghost, speaking in tongues, divine healing, and so forth. ஆபிரகாமினுடைய வித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அடையாளங்களை, பரிசுத்த ஆவியின் பொழிவை, அந்நிய பாஷையில் பேசுதலை, தெய்வீக சுகமளித்தல் போன்றவற்றை கண்டிருக்கின்றனர். But when the Son of Man is being revealed, Elohim will return back to the royal seed of Abraham and show that same thing that he showed in that day. Amen. Elohim, as it was. Why? It'll be the characteristic of God. ஆனால் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது ஏலோகிம் ஆபிரகாமின் ராஜரீக வித்தினிடத்திற்கு திரும்பி வந்து அந்த நாளில் அவர் காண்பித்த அதே காரியத்தை காண்பிப்பார். ஆமென். ஏலோகிம் அப்பொழுது அது இருந்தது போலவே. ஏன்? அது தேவனுடைய விசேஷ குணமாயிருக்கும். If Christ was God, yet a little while the world seeth me more, yet ye shall see me, for I'll be with you, even in you to the consummation, the end. The works that I do shall you do also. Jesus said that in Luke the 17th chapter. இப்பொழுது கிறிஸ்து தேவனாய் இருந்ததால் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் நிறைவு பெறும் வரைக்கும் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றார். இயேசுவை லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் கூறினார். When we believe and see these last days, this setting is to be reenacted again. Therefore, Hebrews 1:1, God in sundry times by the prophets identified himself. In this last days has identified the resurrection of his son from the dead by giving the church the same characteristic that he had, making Hebrews 13:8 exactly right. Amen. Amen. சரி, நாம் விசுவாசித்து இந்த கடைசி நாட்களை காணும் போது இந்த காட்சி அமைப்பு மீண்டும் நிகழ்த்தி காட்டப்பட வேண்டியதாய் உள்ளது. ஆகையால் எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் தம்மை தீர்க்கதரிசிகள் மூலமாய் அடையாளம் காட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் மரித்தோரிலிருந்து எழுந்த தம்முடைய குமாரனின் உயிர்த்தெழுதலை அடையாளம் காட்டியுள்ளார் என்று உரைத்துள்ளது. அவருக்கு இருந்த அதே விசேஷ குணத்தை சபைக்கு அளிப்பதினால் சரியாக எபிரேயர் 13:8 உருவாக்குகிறது. No feathers can be picked out of that. That's eagle feathers. They stay tight because they're heavenly birds. They feed some eagle food. அதிலிருந்து எந்த இறைகளையுமே பிடுங்கி எடுக்க முடியாது. அது கழுகினுடைய இறைகளாய் உள்ளன. அவைகள் இறுக்கமாக தரித்திருக்கின்றன. ஏனென்றால் அவைகள் வானத்துக்குரிய பறவைகளாகும். அவைகள் கழுகின் ஆகாரத்தையே போஷிக்கின்றன. Now we notice that in the sundry times, divers manner, he spoke to the fathers, to the prophets, in the last days through his son Jesus Christ by raising him up from the dead. இப்பொழுது நாமோ பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றி இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவுளம் பற்றினார். அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். And here he is among us after 2000 years. The same Jesus, not one of the prophets, Jesus. Hallelujah. The resurrected Son of God. அவர் இங்கே நமக்கு மத்தியில் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே மாறாத இயேசுவாய் இருக்கிறார். இயேசு, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனே. Jesus said one day, he said, a wicked and adulterous generation seek after a sign, and they'll get a sign. A wicked
an adulterous generation. When was the world any more wicked or adultery and perverted than it is now? இயேசு ஒரு நாள் கூறினார், அவர் ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை தேடுகிறார்கள், அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்றார். ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியார். உலகமானது இப்பொழுது உள்ளதை காட்டிலும் எப்பொழுது அதிக பொல்லாப்பாயும் அல்லது விபச்சாரத்தை உடையது மற்றும் தாறுமாறாக்கப்பட்டதுமாய் இருந்தது. As it was in the days of Jonas, as Jonas was in the belly of the whale for 3 days and nights, so must the Son of Man be in the heart of the earth 3 days and nights. யோனாவின் நாட்களில் இருந்தது போல, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருக்க வேண்டும். Then a wicked and adulterous generation was to receive a sign. What kind of a sign? A sign of the resurrection. Amen. And we have it today after 2,000 years. He's still alive. He's among us tonight, the same yesterday, today, and forever. Amen. Identifying himself by the characteristics of God, manifesting the word in this day that he promised to do. Amen. அப்பொழுது ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருந்தது. என்ன விதமான ஒரு அடையாளம்? ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளம். நாம் அதை 2000 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு உடையவர்களாய் இருக்கிறோம். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த நமக்கு மத்தியிலே நேற்று இன்றுமென்று மாறாதவராய் தேவனுடைய விசேஷ குணங்களினால் தம்மை அடையாளம் காண்பித்துக் கொண்டு இந்த நாளில் அவர் செய்வதாக வாக்குப்படினதில் உள்ள வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். There's the word. Now will you believe the sign? Is the next thing. Last days his identification by his son. அதுதான் வார்த்தையாய் உள்ளது. இப்பொழுது அடுத்த காரியமோ அவருடைய குமாரனின் மூலம் அவருடைய அடையாளத்தை இந்த கடைசி நாளில் அந்த அடையாளத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா என்பதே ஆகும். Notice God spake to Moses in sundry times in Deuteronomy 18:15 said the Lord your God shall raise a prophet like unto me. கவனியுங்கள், தேவன் பூர்வ காலங்களில் மோசேயினிடத்தில் பேசினார். உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று உரைத்தது. Watch. That's the word. That is the word. That was God. That wasn't Moses. How would Moses know that? He was the man. But God speaking through Moses said this. You believe that? Yes. All right. இப்பொழுது கவனியுங்கள், அதுவே வார்த்தையாய் உள்ளது. அது வார்த்தையாய் உள்ளது. அது தேவனாய் இருந்தது. அது மோசேயாய் இருக்கவில்லை. அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்பதை மோசே எப்படி அறிவான்? ஆனால் தேவன் மோசேயினூடாக பேசி இதை கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? சரி. Now notice Jesus. Watch how his characteristics identified this promised word true. He certainly did. He was identified by this characteristic that Moses said he would be. இப்பொழுது இயேசுவை கவனியுங்கள். அவருடைய விசேஷ குணங்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை எப்படி உண்மை என்று அடையாளம் காட்டினது என்பதை கவனியுங்கள். அவர் நிச்சயமாகவே அடையாளம் காட்டினார். மோசே கூறின விதமாகவே அவர் இருப்பார் என்ற இந்த விசேஷ குணத்தினால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். Many of them like today, they want to see some great leader. Oh, this is Dr. P.H. so-and-so. He's out of Hartford University or he's out of some great big somewhere like that. That's no identification of God. No. Not a thing about it. The word's what identifies God. இன்றைக்கு உள்ளது போல அவர்களில் அநேகர் அவர்கள் ஒரு மகத்தான தலைவரை காண விரும்பினர். ஓ, இவர் வேத பாண்டித்யத்தில் தத்துவ பட்டம் பெற்றவராய் இருக்கிறார். இன்னார் அவர் ஹார்ட்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்தவராய் இருக்கிறார். அதாவது அவர் அந்த விதமான மகத்தான ஒரு பெரிய எங்கோ ஒரு இடத்திலிருந்து படித்து வந்திருக்கிறார். அது தேவனுடைய அடையாளம் அல்ல. இல்லை, அதை குறித்த ஒரு காரியமும் இல்லை. தேவனை அடையாளம் காட்டுகிறது வார்த்தையாகும். புரிகிறதா? Jesus was not a scholar. Neither was he a priest. Neither was he a rabbi to the world. He was a renegade to the world. இயேசு ஒரு பண்டிதராய் இருக்கவில்லை. அவர் ஒரு ஆசாரியராகவும் இருக்கவில்லை. அவர் உலகத்திற்கு ஒரு ரபியாகவும் இருக்கவில்லை. அவர் உலகத்திற்கு ஒரு துரோகியாக கருதப்பட்டார். But God was confirming his word to him which made him Emmanuel. That was his identification. ஆனால் தேவன் அவர் மூலமாக தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். அது அவரை இம்மானுவேலாக்கியது. அதுவே அவருடைய அடையாளமாக இருந்தது. Now, here Jesus meeting this exactly what God in sundry times said he would do. Through Moses, what he would do. இப்பொழுது இங்கே தேவன் பூர்வ காலங்களில் மோசேயினூடாக அவர் செய்வதாக அவர் என்ன செய்வதாக கூறினாரோ அதையே இயேசு சரியாக செய்தார். Watch. When he met Peter,
as we dramatized it the other night. When he met Peter and told Peter what his name was, this sign identified his Messiah claims to Peter. For the word had said, the Lord your God shall raise up a prophet. இப்பொழுது அவர் பேதுருவை சந்தித்த போது கவனியுங்கள், அன்றொரு இரவு நாம் அதை நாடக வடிவில் பார்த்தோம். அவர் பேதுருவை சந்தித்த போது அவருடைய பெயர் என்னவா இருந்தது என்பதை பேதுருவினிடத்தில் கூறினார். இந்த அடையாளம் பேதுருவுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார் என்று வார்த்தை கூறியிருந்ததற்கான அவருடைய மேசியாவின் உரிமை கோரிக்கைகளை அடையாளம் காட்டினது. And Peter come up, which was Simon then, come up where he was at, and Jesus looked at him and said, your name is Simon, and you are the son of Jonas. That identified the character of Christ to be that word that Moses promised. அப்பொழுது சீமோனா இருந்த பேதுரு வந்தபோது, அவர் இருந்த இடத்திற்கு வந்தபோது இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரனாய் இருக்கிறாய் என்றார். அது மோசே வாக்கு பண்ணி இருந்த அந்த வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது. Peter recognized that that sign identified Jesus as Messiah. God was in Christ, the anointing for the last days. அந்த அடையாளம் இயேசுவை மேசியாவாக அடையாளம் காட்டினது என்பதை பேதுரு அடையாளம் கண்டு கொண்டார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கடைசி நாளுக்கான அபிஷேகம். To Nathaniel, remember, he told Simon his name. Now what? To Nathaniel, he told what he had done. You were under the tree when I saw you. That identified him Messiah. அவர் சீமோனுக்கு அவருடைய பெயரை கூறினார் என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது கவனியுங்கள், அவர் நாத்தான்வேல் இடத்தில் அவன் என்ன செய்திருந்தார் என்பதை கூறினார். நான் உன்னை கண்டபோது நீ மரத்தின் கீழ் இருந்தாய் என்றார். அதுவே அவர் மேசியா என்பதை அடையாளம் காட்டினது. That you are the Son of God. You are the King of Israel. He was identified by the characteristic of the promised word that he was to be the Messiah. The Lord your God shall raise a prophet. அப்பொழுது அவன், நீர் தேவகுமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அவர் மேசியாவா இருக்க வேண்டும் என்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் விசேஷ குணத்தினால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். The little woman at the well, he told her what she was, and that identified him as this promised Messiah. நிலச்சண்டையில் இருந்த ஸ்திரீனிடத்தில் அவள் என்னவா இருந்தாள் என்பதை அவர் அவளிடத்தில் கூறினார். அதுவே அவரை இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக அடையாளம் காட்டினது. See, his character, his characteristics was the word being identified, was his characteristics showing that the word was God, so that was God being identified in Christ. Amen. புரிகிறதா? அவருடைய விசேஷ குணம், அவருடைய விசேஷ குணங்கள் அடையாளம் காட்டப்பட்ட வார்த்தையாய் இருந்தது. அவருடைய விசேஷ குணங்கள் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தன. ஆகையால் அது தேவன் கிறிஸ்துவுக்குள் அடையாளம் காட்டப்பட்டதாய் இருந்தது. Watch it. No, to Peter, he was identified to Peter by calling his name. He was identified to Nathaniel by telling him what he done. He was identified by the woman by telling him what she was. இப்பொழுது அதை கவனியுங்கள், கவனியுங்கள். பேதுருவுக்கு அவர் பேதுருனுடைய பெயரை அழைத்ததினால் அவர் அவனுக்கு அடையாளம் காட்டப்பட்டார். நாத்தான்வேல் என்ன செய்திருந்தான் என்பதை அவர் அவரிடத்தில் கூறினதன் மூலம் அவர் அவனுக்கு அடையாளம் காட்டப்பட்டார். சமாரிய ஸ்திரீ யாரா இருந்தாள் என்று கூறினதன் மூலம் அவர் அடையாளம் காட்டப்பட்டார். Who he was, what he done, and what she was. He identified his Messiah characteristic, that was to be the characteristic of the Messiah. அவன் என்னவென்றும், அவன் யாரா இருந்தான் என்றும், அவன் என்ன செய்திருந்தான் என்றும், அவள் என்னவா இருந்தாள் என்றும் கூறினார். அவர் மேசியாவின் விசேஷ குணமாய் இருக்க வேண்டியிருந்த அவருடைய மேசியாவின் விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினார். Look at the little woman say the same thing. Sir, I perceive that you are a prophet. We haven't had a prophet for hundreds of years. We've had plenty of church, plenty of fusses and denominational difference, but we haven't had a prophet for hundreds of years. அந்த ஸ்திரீ அதே காரியத்தை கூறுகிறதை பாருங்கள். ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். நாங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியையும் உடையவராய் இருக்கவில்லை. நாங்கள் ஏராளமான சபைகளை, ஏராளமான சண்டைகளையும், ஏராளமான ஸ்தாபன வித்தியாசங்களையும் உடையவர்களாய் இருந்து வருகிறோம். ஆனால் நாங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியையும் உடையவர்களாய் இருக்கவில்லை. We know that when Messiah cometh, this is what will identify him. He said, I'm he that speaks to you. Yes. Nothing uncertain about it. I am he. That identified him. மேசியா வரும்போது இதுதான் அவரை அடையாளம் காட்டும் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறினார். அவர்
உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நானே அவர் என்பதை குறித்து எந்த நிச்சயமற்றதும் இல்லை. அது அவரை அடையாளம் காட்டினது. The woman with the blood issue identified him the word. Wow. By what he done when her faith touched him. He turned around and said, "Who touched me?" He knowed something happened that identified Jesus as Messiah. பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்தில் அவர் கூறின வார்த்தை அவரை அடையாளம் காட்டினது. எப்படி? அவருடைய விசுவாசம் அவரை தொட்டபோது அவர் செய்ததன் மூலமே. அப்பொழுது அவரோ திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏதோ காரியம் சம்பவித்ததை அவர் அறிந்திருந்தார். அது இயேசுவை மேசியாவாக அடையாளம் காட்டினது. She believed it, and she said, "If I can touch his garment, I'll be made well." So as soon as she touched, he turned. Said, "Now who touched me?" And they all denied it. But his Messiah characteristic. Amen. Amen. I hope you see that, congregation. Yeah. Listen as we're closing. அவள் அதை விசுவாசித்தாள். அவள் என்னால் அவருடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் அப்பொழுது நான் சொஸ்தமாவேன் என்று கூறினாள். ஆகையால் அவள் தொட்டவுடனே அவர் திரும்பி இப்பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்கள் எல்லோருமே அதை மறுதளித்தார்கள். ஆனால் அவருடைய மேசியாவின் விசேஷ குணம். ஆமென். சபையே, நீங்கள் அதை புரிந்து கொள்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் முடிக்கையில் கவனியுங்கள். There, she touched him. There was hundreds maybe trying to touch him. Peter even rebuked him, said, "Well, all of them is touching you." He said, "Yes, but somebody touched me different." That's that different, that faith touch. அவள் அங்கே அவரை தொட்டாள். அங்கே ஆயிரக்கணக்கானோர் ஒரு காலம் அவரை தொட முயற்சித்துக் கொண்டிருந்திருக்கலாம். பேதுருவும் கூட அவரை கடிந்து கொண்டு எல்லோருமே உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றான். அதற்கு அவரோ, ஆம், ஆனால் யாரோ ஒருவர் என்னை வித்தியாசமாக தொட்டார் என்றார். அதுவே அந்த வித்தியாசமான அந்த விசுவாச தொடுதலாய் இருந்தது. Said somebody touched me. It was a different touch. I got weak. Strength went out of me. Virtue's gone from me. Now there he stands. புரிகிறதா? அவர் யாரோ என்னை தொட்டார். அது ஒரு வித்தியாசமான தொடுதலாய் இருந்தது. நான் பலவீனம் அடைந்துள்ளேன். பலன் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. வல்லமை என்னிடத்திலிருந்து சென்றுள்ளது என்றார். இப்பொழுது அவர் அங்கே இருக்கிறார். Now even his own disciple saying, in other words, you sound like you were some delinquent person. Well, people, everybody's touching. Watch his identification now. இப்பொழுது அவருடைய சொந்த சீஷர்களும் கூட வேறு வார்த்தைகளில் கூறினால் நீர் ஏதோ ஒரு குற்றவாளியான நபரை போல தென்படுகிறீர். காரணம், ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றார்கள். அவருடைய அடையாளத்தை இப்பொழுது கவனியுங்கள். He turned around, looked through the crowd. He singled her right out. She couldn't hide herself any longer. He told her of her condition and said her faith had made her well. அவர் திரும்பி கூட்டத்தினூடாக நோக்கி பார்த்தார். அவர் அவளை சரியாக தரித்திருக்க கண்டார். அவளால் அதிக நேரம் மறைந்திருக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் அவளுடைய நிலையை அவளிடத்தில் கூறினார். மேலும் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்றும் கூறினார். She knows by this that Hebrews 4:12, the word discerns the thoughts and intents of the heart. His characteristic identified him to be the Word of God made flesh and dwelling among us. Amen. அவள் இதன் மூலமே அறிந்து கொண்டாள். அதாவது எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் உள்ளது என்று உரைக்கிறது. அவருடைய விசேஷ குணம் தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அவரை அடையாளம் காட்டினது. ஆமென். I think the same thing tonight identifies him, the resurrected Jesus Christ living among us tonight. The same yesterday, today and forever. இன்றிரவு அதே காரியம் அவரை இன்றிரவு நமக்கு மத்தியில் ஜீவிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேற்று இன்றும் மாறாதவராக அடையாளம் காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். Hebrews 13:8 is true. His character will identify him today as it did then, the same manner. இப்பொழுது எபிரேயர் 13:8 உண்மையா இருக்கிறது போன்றே அவருடைய விசேஷ குணம் இன்றைக்கு அவரை அப்பொழுது அது அடையாளம் காட்டுகிறது போன்றே அதே முறையில் அவரை அடையாளம் காட்டும். Look at Theophilus and them after the resurrection. Jesus identified himself the way he broke that bread. They done it just the way he did it before he was crucified. And that identified his characteristics because that's the way he did it. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிளையப்பாவையும் மற்றவர்களையும் பாருங்கள். இயேசு அந்த அப்பத்தை பிட்டு, அதாவது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர்
அவர் அதை செய்த விதமாகவே செய்து தம்மை அதே விதமாகவே அடையாளம் காட்டினார். அது அவருடைய விசேஷ குணத்தை அடையாளம் காட்டினது. ஏனென்றால் அந்த விதமாக அவர் அதை செய்தார். Now, if he was here tonight, how would he identify himself? It's like he did yesterday. For it's the same today and will be forever. It's identification. இப்பொழுது அவரோ இன்றிரவு இங்கே இருப்பாரானால் அவர் தம்மை எப்படி அடையாளம் காட்டுவார்? அவர் நேற்று செய்தது போலவே. ஏனென்றால் அவர் இன்றைக்கும் அதே விதமாக இருக்கிறார், என்றைக்கும் அதே விதமாக இருப்பார். அதுவே அடையாளமாய் உள்ளது. Hebrews 4:14 and 15, he is now, says, he is our high priest that can be touched by the feeling of our infirmities. எபிரேயர் 4:14 மற்றும் 15, அதாவது அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார் என்று கூறுகிறது. He is our high priest right now, after his resurrection, after his death, after his burial, after his resurrection, after his ascension. Amen. He still remains the same yesterday, today, and forever. A high priest that can be touched by the feeling of our infirmity. அவர் இப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய அடக்கத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவருடைய பரமேறுதலுக்கு பிறகு, ஆமென், அவர் இன்னமும் நேற்று இன்றும் மாறாதவராய் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆமென். He's that right now. To every man and woman here that'll believe it. He is our high priest. Same yesterday, today, and forever. அவர் அதை இங்கே விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் இப்பொழுதே இங்கே இருக்கிறார். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராய் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். He ever lives. Do you believe that?